விபச்சாரம் அதாவது செய்தவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் அவருக்குரிய தண்டனை என்னவென்றால் அவருக்கு ரஜும் அதாவது அவரை கல்லெறிந்து கொல்லப்படும். இது விபச்சாரத்துக்குரிய தண்டனை. ஏன் தெரியுமா சகோதரர்களை, இஸ்லாம் இந்த தண்டனையை வைத்திருக்கிறது. இது சும்மா இந்த தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது, அதற்கென்று பல நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருவன் விபச்சாரம் செய்வதால் எப்படிப்பட்ட விளைவுகள் சமுதாயத்திலே ஏற்படுகிறது தெரியுமா? அந்த சமுதாயத்திலே மானக்கேடுகள் பரவ ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அந்த பெண் அந்த கணவனுடைய குழந்தைகளிலே வேறொரு குழந்தையை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த மனிதனுக்கு அவள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாள். அவன் தன்னுடைய குழந்தை அல்லாத ஒரு குழந்தைக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போன்று அங்கே மஹரம் என்ற உறவுகள் இல்லாமல் போகிறது. அந்த கணவனுடைய சகோதரர்களை வைத்துக் கொண்டால் அந்த கணவனுடைய சகோதரர்களுக்கு இந்த விபச்சாரத்தால் பிறந்த பிள்ளை இப்போது மஹரமாகிறது. ஆனால் அடிப்படையில் அவர்கள் மஹரம் இல்லை. எனவே இந்த விபச்சாரம் செய்ததால் இந்த நிலைமை ஏற்படுகிறது. மஹரம்க்கு என்று பல சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் விபச்சாரம் செய்வதால் இன்னும் பல கேடுகள், நோய்கள், இப்படி பல விடயங்கள் ஏற்படுகிறது. அதே போன்று அவனுடைய குற்றம், விபச்சாரம் செய்தவனுடைய குற்றம் என்னவென்றால் தன்னுடைய உடலிலே இருந்து வந்த ஒரு குழந்தைக்கு அவன் தீனி போடாமல் வேறொருவருக்கு தீனி போடுவதற்கு வைக்கிறான். இப்படி பல்வேறுபட்ட பாதிப்புகள் விபச்சாரத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் விளக்கினால் இப்போது எங்களுக்கு அடுத்த விடயங்களை சொல்லிக் கொண்டு போக முடியாமல் போகும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த தண்டனை வைத்திருக்கிறது. இந்த தண்டனைக்கு நிபந்தனை இருக்கிறது. ஒருவர் விபச்சாரம் செய்தார் என்று சாதாரணமாக ஒருவர் வந்து சாட்சி சொன்னதால் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. 2 பேர் கண்டுவிட்டு இவர் விபச்சாரம், ஒரு 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பதை பார்த்துவிட்டு இவர்கள் 2 பேரும் ஒரு அறையில் இருந்தார்கள், விபச்சாரம் செஞ்சார்கள் என்று தண்டனை ஒரு 2 பேர் சாட்சி சொன்னார்கள் என்றால் யார் சொன்னார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? 4 சாட்சிகள் வேண்டும். 4 சாட்சிகள் அவர்களுடைய கண்ணால் தெளிவால் காண வேண்டும். அப்படி கண்டால் தான் விபச்சாரத்துக்குரிய தண்டனை கொடுக்கப்படும். அப்படி ஒரு கண்ட காட்சிகள் இந்த உலகத்திலே மிக 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 அருதானது, அல்லது இல்லை என்றே தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அளவுக்கு ஒரு 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட குற்றத்துக்கு இப்படிப்பட்ட கடுமையான தண்டனை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதே போன்று கல்ப் என்றால் என்ன? 2வது ஹுதூதுக்குரிய தண்டனை. கல்ப் என்றால் ஒருவர் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சொல்வது. உண்மையிலே ஒருவர் கண்டுவிட்டார் விபச்சாரம் செய்கிறார், ஆனாலும் கூட என்ன செய்ய முடியாது? நீதிமன்றத்திலே போய் சாட்சி சொல்ல முடியாது. 4 பேர் வேண்டும். 4 பேர் இருந்தால் தான் சாட்சி சொல்ல முடியும். இதை ஏன் இஸ்லாம் வைத்திருக்கிறது என்றால் மற்றவர்களுடைய மானங்களை பாதுகாக்க வேண்டும். ஒருவர் இன்னொருவர் மீது அநியாயமாக ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருவர் விபச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் 4 சாட்சிகள் வேண்டும் என்று இஸ்லாம், அந்த சாட்சிகள் நேர்மையானவர்களாக இருக்கவும் வேண்டும். அவர்கள் நேர்மையானவர்கள் என்று வேறவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று மதுபானம் அருந்துவது, இதனால் எப்படிப்பட்ட விளைவுகள்? குடும்பத்திலே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை, ஒருவருடைய அறிவு இல்லாமல் போகிறது. ஒருவன் மதுபானம் அருந்துகிறான் என்றால் எதற்காக அருந்துகிறான் தெரியுமா? தன்னுடைய புத்திய, அதாவது அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மறந்து வேறொரு உலகத்துக்கு போவதற்கு நினைக்கிறான். அதனால் தான் மதுபானம் அருந்துகிறான். இஸ்லாம் அதை தடுக்கிறது. உன்னுடைய பிரச்சனையை நீ நேரடியாக முகம் கொடுக்க வேண்டும், அதற்கு தீர்வு காண வேண்டும். அதிலே இருந்து நீ விரண்டோட முடியாது. அது ஒன்று. அதே போன்று அதற்கு பின்னால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது மதுபானத்தினால். அதே போன்று திருடுவதால் ஒருவன் திருடப்பட்ட ஒருவனுடைய ஒரு பொருள் திருட்டப்பட்டு போவது மட்டுமல்ல சகோதரர்களே, அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால் சமுதாயத்திலே அச்சம் ஏற்படுகிறது. ஒரு சமுதாயத்திலே திருடு ஏற்பட்டு விடும் என்றால், களவு ஏற்பட்டு விடும் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பயப்படுவார்கள். எங்களுடைய நாடுகளில் எல்லாம் சில காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த காலங்களிலே திருடர்கள் வருவார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், கவனமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக வேண்டிய எத்தனை முயற்சிகள் எடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு திருட்டு உலகத்தில் ஏற்படுவதால் மக்களுக்கு மத்தியிலே அச்சம் ஏற்படுகிறது. அவர்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இதனால் ஒருவன் திருடினால் அவனுடைய கையை வெட்டப்படும் என்று இஸ்லாம் ஏன் சொல்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை
நிலைமை எனக்கு ஏற்படுமாக இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன் என்று ஒரு திருடன் என்ன செய்வான்? பயந்து அச்சப்படுவான். அதே போன்று ஹிராபா, அதே போன்று ரித்தா, அதே போன்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது, இது போன்ற நேரங்களில் எல்லாம் சகோதரர்களே பல விளைவுகள் ஏற்படுகிறது. ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதை பாருங்கள், எப்படிப்பட்ட விளைவு உலகத்தில் ஏற்படுகிறது என்று ஏன் தெரியுமா? நீங்கள் பார்த்தால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு கட்டத்திலே கிளர்ச்சி செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. என்ன கட்டம் என்றால், ஒரு ஆட்சியாளர் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார் என்று வையுங்கள். அந்த கட்டத்திலே அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியும். அவரை நீக்கிவிட்டு அவரை விட சிறந்த ஒருவரை கொண்டு வந்து வைக்க முடியும். அப்படியான கட்டத்திலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் காபிராகி விட்டாலும் கூட அவரை விட சிறந்த ஒருவரை கொண்டு வந்து வைக்க முடியும் என்றால் மாத்திரம்தான் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியும். அவர் பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மேசை கத்தியை எடுத்துக்கொண்டு போய் அவரோடு யுத்தம் செய்தால் அது எங்களுக்கு அழிவைத்தான் ஏற்படுத்தும். அவர் காபிராக இருந்தாலும் அவருக்கு எதிராக எங்களால் போராட முடியாது என்றிருந்தால் நாம் போராடக்கூடாது. அது ஒன்று. இன்றைக்கு நாங்கள் அதற்கு தெளிவான உதாரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. என்ன உதாரணம்? சிரியாவிலே நீங்கள் பாருங்கள், ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம், அவர் காபிர் என்று கிளர்ச்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா? அவர்களுக்கு இப்போது செய்துவிட்டார்கள். அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அகதியாளராக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மத்தியிலே பல நோய்கள் பரவுகிறது, அவர்களுக்கு மத்தியிலே விபச்சாரங்கள் நடக்கிறது. அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் சில பேர் பயன்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அந்த நாடே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியும் என்றாலும் கூட தங்களிடம் அதற்கு சக்தி இருக்க வேண்டும். இங்கே இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே, இவர்கள் அங்கே போய் ஜிஹாத் செய்ய மாட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் வயோதிபர்களும் தான் சாகுகிறார்கள். தெரியுமா? இன்றைக்கு சிலருடைய நிலைமை என்னவென்றால், அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று தூண்டுவார்கள், தூண்டிவிட்டார்கள், தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் செய்கின்றவர்கள் யார் தெரியுமா? அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏதோ இப்போது நடந்துவிட்டது, அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா அந்த அநியாயக்காரனை அழிக்க வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்பது இந்த ஹாரிஜியாக்களுடைய கொள்கை, அது மிக சாதாரணம் கிடையாது. அதனால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அதனால் தான் அப்படி கிளர்ச்சி செய்தவர்களுக்கு இஸ்லாம் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறது என்றால், அவர்களுக்கு எதிராக ஆட்சியாளர் போராடி அவர்களை கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே போன்று ஹிராபா என்று நான் சொன்ன அதற்கு இஸ்லாம் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறது? ஹிராபாவுக்கு ஒருவர் இப்படி மக்களை பயமுறுத்தி அவர்களை வழிப்பறி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தால் அவர்களுடைய குற்றத்தை பொறுத்து அவர்களுக்கு தண்டனை வைத்திருக்கிறது. என்ன தண்டனை? அவரை கொலை செய்ய முடியும், அல்லது அவரை ஒரு இதிலே அறைந்து அவரை கொல்ல முடியும், அல்லது குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், அவருடைய மாறுகால் வெட்டப்படும் இப்படி, அல்லது கொலை, அல்லது மாறுகை வெட்டுதல், அல்லது அவரை சிலுவையிலே அறைவது போன்று அறைதல். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தௌபா செய்து மீண்டு விட்டார்கள் என்றால் அவர்களை பிடிப்பதற்கு முன்னால் இஸ்லாம் அவர்களை மன்னிக்கிறது. ஆனால் அவர்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும், அது வேறு. இப்போது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், நாங்கள் இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? ஜராஇமுல் கத்ல் வல் ஜர்ஹ், அதாவது ஒருவரை கொலை செய்வது, அதே போன்று ஒருவரை காயப்படுத்துவது, இது போன்ற விடயங்களுக்கு இஸ்லாம் ஒரு தனியான சட்டத்தை வைத்திருக்கிறது. என்ன சட்டம்? இஸ்லாம் என்ன சட்டம் வைத்திருக்கிறது என்றால், ஒருவரை கொலை செய்தால் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவரை காயப்படுத்தினால் அந்த காயப்படுத்தினவன் ஒருவனுடைய கண்ணை பிடுங்கினால் அல்லது காயப்படுத்தினால் எவன் காயப்படுத்தினானோ அவனுடைய கண்ணும் காயப்படுத்தப்படும். ஒருவனுடைய மூக்கை ஒருவன் வெட்டினால் அவனுடைய மூக்கும் வெட்டப்படும். ஒருவனுக்கு ஒருவன் கத்தியால் குத்தி அது எந்த அளவுக்கு போகிறதோ அதற்கென்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் என்ன வைத்திருக்கிறது என்றால், இந்த கொலை செய்வது, ஒருவரை காயப்படுத்துவது, இது போன்ற விடயங்களுக்கு கிசாஸ் என்ற சட்டத்தை வைத்திருக்கிறது. கிசாஸ் என்றால் என்ன? ஒருவருக்கு அவன் எப்படி செய்தானோ அதே போன்று அந்த செய்தவனுக்கும் செய்யப்படும், தண்டனை கொடுக்கப்படும். அல்லது கிசாஸிலே என்ன செய்ய முடியும்? தியா என்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. தியா என்றால் என்ன என்றால், ஒருவன் கொலை செய்தால் அவனை கொல்ல வேண்டும்.
அவனுக்கு மன்னிக்கவும் முடியும். யார் கொல்லப்பட்டவனுடைய சொந்தக்காரர்கள், அவனுடைய வாரிசுகள் என்ன செய்ய முடியும்? நீ என்னுடைய மகனை கொண்டு விட்டாய், எனக்கு உன்னை கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நான் கொல்லவில்லை, எனக்கு தண்ட பரிகாரம் தந்துவிட்டு நீ தப்பி சென்று விடு, அப்படி சொல்வதற்கும் தியா என்று சொல்வார்கள், அதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இரண்டாவது வகையான தண்டனை. மூன்றாவது வகையான தண்டனை என்னவென்றால் தஅஸீருடைய சட்டம். அதாவது இஸ்லாம் வரையறுத்து அந்த குற்றங்களுக்கு தண்டனை வைக்கவில்லை. இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஹராமான முறையிலே ஒரு இடத்திலே இருக்கிறார்கள், விபச்சாரம் என்று சொல்ல முடியாது, ஆனால் இதற்கு தண்டனை கொடுக்க முடியாதா? இதற்கு தண்டனை இருக்கிறது. எனவே அதற்கு யார் தண்டனையை நியமிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நியமிக்கவில்லை. அன்றைய காலத்துக்கேற்ப, அந்த நேரத்துக்கேற்ப, அந்த சமுதாயத்துக்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனையை நியமிக்கும். இது போன்ற குற்றங்களுக்கு தஅஸீர் என்று சொல்வார்கள். இது பல வகையான தண்டனை கொடுக்க முடியும். உடல் ரீதியாக தண்டனை கொடுக்க முடியும். ஒருவர் பயங்கரவாத செயலை செய்துவிட்டார், ஒரு அரசாங்கத்துடைய ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு சொத்தையோ அடித்து விட்டார், இப்போது இதற்கென்று ஒரு தண்டனை கிடையாது, நிர்ணயிக்கப்பட்ட ஹத்து கிடையாது. அதற்கு அவருக்கு என்ன தண்டனை என்றால் அந்த அரசாங்கம் நியமிக்கும். தஅஸீருடைய சட்டத்திலே கொலை வரை தண்டனை கொடுக்க முடியும். தஅஸீராக அவருடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி அவரை அடைத்து வைக்க முடியும், நாடு கடத்த முடியும், பல்வேறுபட்ட அவரை மானபங்கப்படுத்த முடியும், பல்வேறுபட்ட தண்டனைகள் இருக்கிறது. அதை அந்த நீதிமன்றம் அவர்களுக்கு ஏற்ப கொடுப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் என்ன பார்ப்போம் என்றால் இந்த தஅஸீருடைய சட்டத்துக்கும் அதே போன்று அதுக்கு முன்னால் ஹுதூதுக்கும் கிசாஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஹுதூதை பார்ப்போம். ஹுதூத் என்றால் என்ன? நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்கள் 7 விடயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போன்று கிசாஸ் என்றால் கொலை சம்பந்தப்பட்ட, காயப்படுத்துவதை சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இதிலே நாங்கள் இதற்கு ரெண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஹுதூதை பொறுத்தவரையிலே அதிலே யாருக்கும் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அந்த தண்டனை அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுவது. ஒருவனுடைய பொருளை திருடி விட்டார் என்று வையுங்கள், கை வெட்டப்பட வேண்டும். திருடப்பட்டவர் சொல்கிறார், சரி நான் மன்னித்து விட்டேன் அப்படிங்கிறார். என்றாலும் கூட அவர் அப்படி சொன்னாலும் அவரை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுக்குரிய தண்டனை, அவருடைய கை வெட்டப்பட வேண்டும். ஆனால் கிசாஸ் அப்படி அல்ல. ஒருவனுடைய கையை வெட்டிவிட்டார், கை வெட்டப்பட்டவர் சொல்கிறார், சரி நான் மன்னித்து விட்டேன் அப்படி என்று சொன்னால் என்ன நடக்கும்? அவருடைய கை வெட்டப்பட மாட்டாது. ஹுதூதுடைய சட்டங்களை பொறுத்தவரையிலே அதிலே மன்னிப்பு கிடையாது. ஆனால் கிசாஸிலே மன்னிப்பதற்கு இடம் இருக்கிறது. அதே போன்று ஹுதூதிலே யாருக்கும் போய் ஷஃபாஅத் செய்ய முடியாது. திருடி விட்டார், தெரியாமல் திருடி விட்டார், மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் கிசாஸை பொறுத்தவரையிலே ஒருவரை கொலை செய்து விட்டார் என்றால் அவர்களுடைய வாரிசுகளிடத்திலே போய் இவரை மன்னித்து விடுங்கள், என்ன செய்வது என்று அவர்களுக்காக வேண்டி பரிந்து பேச முடியும். இது கிசாஸுடைய நிலைமை. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹுதூதுடைய சட்டங்களை பொறுத்தவரையிலே ஒருவர் தானாக ஏற்றுக்கொள்கிறார் என்று வையுங்கள். உதாரணமாக ஒருவர் என்ன சொல்கிறார், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று ஒருவர் வந்து சொன்னார் என்று வையுங்கள். அவருக்கு ஹுதூத் இருக்கிறது, ஹத் இருக்கிறது. அதற்கு பிறகு அவரே சொல்கிறார், இல்லை நான் செய்யவில்லை. அப்படி என்றால் நீதிமன்றம் அவரை தண்டிக்காது. அதைத்தான் இஸ்லாமும் விரும்புகிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த பக்கம் திரும்பினார்கள், இந்த பக்கத்தை இந்த பக்கம் திரும்பினார்கள். இப்படி எப்படியாவது அவர் போக வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். ஹுதூதுடைய விடயங்களில் தானாக வந்து ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவருடைய இக்ரார் என்ன செய்யப்படும்? அவர் அதற்கு பிறகு அதை மறுத்தால் அந்த மறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கிசாஸை பொறுத்தவரையில ஒருவர் நான் தான் இவனை கொண்டேன் என்று வந்து சொல்றார் நீதிமன்றத்தில். சொன்னதுக்கு பிறகு இல்ல நான் சொல்லல அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படாது? கிசாஸ்ல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருக்கு எதிராக அவர் ஏற்று சொல்லிவிட்டார். எனவே அதிலிருந்து அவருக்கு வாபஸ் வாங்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நாங்கள் தஅஸீருடைய சட்டங்களை பார்த்தோம். இந்த தஅஸீருக்கும் ஹுதூத் கிசாஸுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். என்ன வித்தியாசம்? தஅஸீருடைய சட்டத்தை பொறுத்தவரையில காதி என்ன செய்வார்? அவருக்கு ஏற்ற சட்டத்தை அவராக தீர்மானிப்பார். ஆனால் ஹுதூதுடைய சட்டத்திலே காதிக்கு என்ன செய்ய முடியாது? நீதிபதிக்கு என்ன செய்ய முடியாது? அவர் தண்டனையை தீர்மானிக்க முடியாது. அதே போன்று
கிசாஸை பொறுத்தவரையில அதற்குரியவர் மன்னித்தாலே தவிர என்ன செய்ய முடியாது, காதிக்கு மன்னிக்க முடியாது. தண்டனைக்கு